முடிச்சுட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சுட்டாங்க போங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த எவிக்ஷன் ரொம்ப அன்ஃபேராக இருக்கு ப்ரோ. உங்களுக்கு எப்படின்னா எனக்கு தெரியல, பட் எனக்கு இந்த எவிக்ஷன் ரொம்ப அன்ஃபேராக இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நபர் இந்த வீட்டுக்குள்ள 4வது வாரமே வெளியே போக வேண்டியது, ஓகேவா? 4வது வாரமே இந்த நபர் வெளியே போயிருக்கணும், அப்படி இல்லையா 7வது வாரம் வெளியே போயிருக்கணும். அப்பவும் போல நான் கூட நினைச்சேன் 8வது வாரமாச்சும் அனுப்பிடுவான்னு பார்த்தா அந்த மாதிரி எப்பவுமே அனுப்பவே இல்லை. பட் அதுக்கப்புறம் நான் எப்படி முடிவு பண்ணிட்டேன்னா, ஓகே அப்போ இந்த நபரை ஃப்ரீ டாஸ்க்கு யூஸ் பண்ண போறாங்க, அதனால தான் இந்த நபரை வந்து உள்ள பிடிச்சி வச்சிருக்காங்க நினைச்சேன். அதே மாதிரி பிடிச்சி வச்சிருந்தாங்க. அப்ப ஏன் ப்ரோ இப்போ ஒரு சேஞ்சஸ் கொடுத்து இந்த நபரை வெளியே எடுக்காங்கன்னு கேட்டா, அங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்குது. சொல்ல போனா இன்னைக்கு ஃப்ரீ டாஸ்க்கே ஸ்டார்ட் ஆயிட்டு, ஓகேவா? இன்னைக்கு அந்த எபிசோட்ல நீங்க பாப்பீங்க ஃப்ரீ டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்னங்கறத ஃபுல்லா சொல்லிடுவா. சோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ இருக்காங்களா? இந்த ப்ரோமோ பொறுத்தவரைக்கு உள்ள எதுவுமே இல்ல. அண்ணன் வெறும் கார்டு தூக்கிட்டு வராப்ல. அண்ணாச்சி நீங்க தான் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கார்டு தூக்கிட்டு வருவீங்களா? அது எங்களுக்கே தெரியுமே. இது நீங்க ஒரு ப்ரோமோ உடனே என்ன இது ஒரு ப்ரோமோ விட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்க எல்லாம் சிரிச்சோனே, என்னப்பா நீங்க சிரிக்கிறீங்க, அவ்வளவு வன்மமா? வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றத பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்கான்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்டுட்டு இருக்காப்ல. இது ஒரு ப்ரோமோவான்னு கேக்குறேன். நீங்க இந்த கார்டு எடுக்கும்போது அங்க இருக்க ஒருத்தருக்கு அப்படி ஸ்லோ மோஷன் வச்சு அப்படி ஜூம் வைப்பீங்க. நாங்க வெளியே இருந்து ஓ சௌந்தர்யா எவிக்டோ, ஐயோ ராணா எவிக்டோ, ஐயோ ஜாக்லின் எவிக்டோ இப்படி பாப்போமா என்ன? அதான் எங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்துருதா, வேணும்னு சொல்லி நீங்களே ஒரு விஷயத்தை லீக் பண்றீங்க, அப்புறம் ப்ரோமோ விடுறீங்க. என்னங்க நீங்க என்ன போட்டு நீங்க பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு ஹைப் இருக்கும்ல, மக்கள் நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்குது, ஒரு ஹைப்போட தான் இருக்கும். சோ இன்னைக்கு யார் எவிக்ட் ஆகி வெளியே போறான்னு கேட்டா, நம்ம ரஞ்சித் அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க. என்ன ப்ரோ ரொம்ப அன்ஃபேர் எவிக்ஷனா இருக்கு ப்ரோன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க யோசிப்பீங்க. எனக்கே புரியுது ப்ரோ, உங்க மனசு இங்க இருந்து பாக்குற எனக்கே புரியுது ப்ரோ. இது ரொம்ப அன்ஃபேர் எவிக்ஷனா தான் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு நபரை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 4வது வாரமே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும். 3வது வாரம் இல்ல 4வது வாரம் தான். ஏன்னா முதல் வாரம் ஒரு பிராங்க் பண்ணாங்களா, அந்த பிராங்க் மட்டுமே அந்த வாரம் ஃபுல்லா கடத்தி ஒரு 2 வாரங்கள் காப்பாத்திட்டு, சரி நான் கூட நினைச்சேன் அந்த பிராங்க் அப்படியே காப்பாத்தி அதுக்கப்புறம் தனக்கான அந்த கிராஃப் வந்து ஹை பண்ணுவாரான்னு பார்த்தா எதுவுமே இல்ல. அந்த மனுஷன் கிட்ட இருந்து கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே வந்தது இல்ல. அந்த மனுஷன் அதிகபட்சமா கொடுக்குற கண்டென்ட் என்ன தெரியுமா? காலைல நைட்டு எப்ப பார்த்தாலும் அந்த மனுஷன் கையில ஒரு டீ கப் வச்சிருப்பாரு. அந்த கப்புக்குள்ள தண்ணி இருக்கா காப்பி இருக்கா என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனா அந்த கப்பு கையில இருக்கும், ஓகேவா? அவர் குடிச்சு கூட நான் நிறைய இடங்களை பார்த்ததே இல்லை ப்ரோ. ஆனா அந்த கப்பு மட்டும் கையிலே இருக்கு. ஆனா யார்கிட்டயே கேட்பாரு, வேணுமா குடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பாரு. நான் உள்ள என்ன இருக்கு நான் பார்த்ததே இல்லை. ஒரு கப் இருக்கும். அடுத்த கட்டமா என்ன கண்டென்ட் கொடுப்பாருன்னா, கண்ணத்துல இப்படி கை வச்சிருப்பாரு. ஓஹோ அப்படின்ற மாதிரி கை வச்சிருப்பாரு. இவ்வளவுதான் அந்த மனுஷனுக்கான கண்டென்ட். இந்த மனுஷன் அதிகபட்சமா இந்த வீட்டுக்குள்ள கொடுத்த கண்டென்ட் இவ்வளவுதான். ஆனா நான் வந்து இந்த மனுஷனை ஃபேக்குன்னு சொல்லவா, இல்ல அந்த மனுஷன் தனக்கான கோவத்தை கட்டுப்படுத்தினாரான்னு சொல்லவான்னு சொல்லி எனக்கு எதுனே தெரியல. ஆனா நம்ம சொல்லிட்டு இருந்தது ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். அது ஒரு வகையில ஃபேக்காவே இருந்தாலும் அந்த மனுஷன் ஏன் அந்த மாதிரி இருந்தார் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா வெளியே வந்து ஒரு படத்தை எடுத்தாப்ல, அந்த படத்தை எடுத்து இந்த படத்தை வெளியே ரிலீஸ் பண்ணிட்டு அந்த இன்டர்வியூல கொஞ்சம் நஞ்ச பேச்சு பேசியிருக்கணும். பயங்கரமா பேசினாங்க. அந்த பயங்கரமான ஸ்பீச் என்ன பண்ணிச்சுன்னா, சுத்தி இந்த மக்கள் எல்லாரும் ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி அடி உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு நெகட்டிவ் தான் பயங்கரமா அந்த மனுஷன் லோ பண்ணிட்டு அந்த நெகட்டிவை மாத்துறதுக்காகவே தான் அந்த ஷோக்குள்ள வந்தாப்ல. உள்ள வரும்போதே ஸ்டேஜில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, நான் வந்து எனக்கு அந்த ஃபேஸ் மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு சைடு இருக்கு, அந்த சைடை நான் காட்ட விரும்புறேன் அப்படி சொல்லி அந்த ஸ்டேஜ்லேயே ரொம்ப லோவா ரொம்ப காமா பேசிட்டு உள்ள வந்திருப்பாப்ல. உள்ள வந்ததுலேருந்து இப்போ வரத்துக்கு அந்த மனுஷன் பெருசா கோவப்பட்டதே இல்லை. மனுஷன் வந்ததே இல்லை. அது மாதிரி வார்த்தைகள் அப்படிங்கிறது டக்குன்னு அவருக்கு வரும், ஓகேவா? டக்குன்னு வரும். அந்த வார்த்தைகளை கட்டுப்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு ஒரு அவருக்கான இன்னொரு சைடை காட்ட விரும்பினார். அந்த சைடை தான் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள காட்டியிருக்காரு நான் நம்புறேன். மொத்தத்தில் சொல்ல போனா அந்த மனுஷன் ஃபேக்காவும் இருந்திருக்காரு. இன்னொன்னு அவருக்கான கேரக்டரை மக்கள் சைட்ல இருந்து மாத்தணும், மக்கள் மத்தியில அவருக்கு அவர் இப்படித்தான் சொல்லி ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த ஃப்ரேம் அண்ட் ஃபேமை மாத்தணும்னு சொல்லி மட்டுமே தான் அந்த மனுஷன் போராடி இருக்காரு. ஸோ ஏன்னா எவிக்ட் ஆகும்போது அந்த மனுஷனை பத்தி தப்பா பேச நான் விரும்பல. சரி என்ன ப்ரோ ஃபேமிலி டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு என்னதோ சொன்னீங்களே, என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, அவரை ஏன் இவ்வளவு நாள் உள்ள வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் 8வது வாரத்துக்கு அப்புறம் நமக்கு தெரிய வந்துச்சு. 7வது வாரம் 8வது அப்புறமே நம்ம கெஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஃப்ரீ டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் எல்லா ஃபேமிலி கண்டென்ட் ஆக மாட்டாங்க, ஓகேவா? எல்லாரும் ஃபேமிலி இந்த கேமராவை பார்த்து பேசியிருக்க மாட்டாங்க. எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு ஷோ நான் இப்படி இருக்கும், அந்த ஷோக்குள்ள இப்போ என்ன பேசணும்லாம் தெரியாது, ஓகேவா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம முத்துக்குமரன் ஜெஃப்ரிக்கான ஃபேமிலிலாம் உள்ள வந்து என்ன பண்ணணும் ஏது பேசணும்னே தெரியாது. உள்ள வந்து அவங்களுக்கான ஃபீலிங்ஸை மட்டும் காட்டுவாங்களே தவிர மற்றபடி இந்த கொளுத்தி போடுற விஷயங்கள் எதுவுமே இருக்காது, ஓகே? எல்லார்ட்டையும் நார்மலாக பேசிட்டு எல்லாரையும் தனக்கான பசங்களா தான் பார்ப்பாங்க, ஓகேவா? ஆனால் அந்த வகையில் யாருக்கான ஃபேமிலி உள்ள வந்தால் கண்டென்ட்டாக இருக்கும்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அந்த வகையில் நான் எதிர்பார்த்தது ரஞ்சித்கான ஃபேமிலியை நான் நெகட்டிவாக பார்க்கல, ஒரு பாசிட்டிவ் பார்த்தேன். மக்களை வந்து அந்த எபிசோட உட்கார வச்சு பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு கண்டென்ட்டா பார்த்தேன். ஏன்னா வீட்டுல வந்து ஒரு தடவை கதை சொல்லியிருப்பாங்களே எல்லாம். அப்ப கதை சொல்ற டைம்ல தனக்கான பையனை பத்தி ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. தனக்கான பையனை பத்தி சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள எல்லாம் லோவா இருப்பாங்க, வெளியே நம்மளும் லோவா இருப்போம். ஏன்னா இப்படி ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு இதுவான்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப லோவா இருப்போம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வெளியே இருந்தே பார்த்துருக்கோம், இன்டர்வியூலாம் பயங்கரமா பேசுறாப்ல, உள்ள வந்து ரொம்ப அமைதியா இருக்காப்ல. இப்படி ஒரு மனுஷனுக்கு இப்படியான்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த மனுஷனுக்கு இல்ல யாருக்குமே அப்படி நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சோ அப்படி இருக்கும்போது
இருக்கும்போது அந்த பையனை அவர் அவ்வளவு அழகா பாத்துக்கிறாரு. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. தான் மட்டும் இல்லாம தன்னோட குடும்பமே அந்த பையனை அவ்வளவு அழகா பாத்துக்கிற விஷயத்த சொல்லியிருப்பாப்ல. சோ அந்த பையன் இந்த வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு தெரிஞ்சு அந்த வீடு ரொம்ப கலகலப்பா இருக்கும் நான் நினைச்சேன். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை கொஞ்சுவாங்க. அது கண்டிப்பா ஒரு சீன் இருக்கும்ல, பயங்கரமா ஒரு பாசிட்டிவ் வைப் பயங்கரமா இருந்திருக்கும். அந்த ஒரு சீனுக்காண்டி எனக்கு தெரிஞ்சு சேனல் உள்ள வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் அவர்களுக்கான ஒய்ஃப், ரஞ்சித் அவர்களுக்கான பசங்க உள்ள வருவாங்க. ஸோ அதுக்காண்டி கண்டிப்பா ரஞ்சித் அவர்களை உள்ள ஸ்டே பண்ண வச்சிருக்காங்க நினைச்சிட்டு இருந்தேன். அதான் பண்ணிருக்காங்க, ஓகேவா, அதான் பண்ணிருக்காங்க. பட் ஏன் சடனா ஒரு மாற்றம்னா, நீங்க கவனிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ரீசெண்டா அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பிரியாராமன் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அவங்க பிரியாராமன் ஒரு இன்டர்வியூ கொடுத்தப்போ அந்த இன்டர்வியூல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, ஒருவேளை நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா நான் மட்டும் தான் போவேன், பசங்களை கூட்டு வர மாட்டேன். அவருக்கு வந்து பசங்களை வெளியே மீடியா சைட்ல காட்டுறது பிடிக்காதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், ரஞ்சித் அவுட் பண்ணிடுவானு சொல்லிட்டு. போன வாரம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், இந்த வாரம் அவுட் பண்ணிட்டாங்க. புரியுதா? போன வாரமா இந்த மனுஷனுக்கு ஓட்டுகள் இல்ல, ஓகேவா? போன வாரம் ஓட்டு இல்ல, அதுக்கு முந்தின வாரம் ஓட்டுகள்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு பல வாரங்களா இல்ல. ஆனா உள்ள வச்சிருந்ததுக்கான காரணம் இதுதான், இப்ப எடுத்ததுக்கான காரணம் இதுதான், ஓகேவா? கண்டென்ட் இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, சும்மா இதுக்கு வச்சுக்கிட்டு ஓட்டுகள் இல்ல, அப்ப வேற யாருக்கான கண்டென்ட்டா பார்க்கலாம்னு சொல்லிட்டு உங்களை வெளியே எடுத்துட்டாங்க. சரி, என்ன ஒரு ஃபேமிலி ரவுண்ட் ஏதோ ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கான எபிசோட்ல பாப்பீங்க அவங்களுக்கான ஒய்ஃப் வந்து வந்திருக்காங்க போல. அது முக்கியமா ஸ்டேஜ்ல ஏத்தி ஸ்டேஜ்ல நிப்பாட்டி விட்டு பேசுறதெல்லாம் சொல்றாங்க. அப்போ கரெக்ட் தானே, ஃபேமிலி டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிட்டா என்ன ஃப்ரீஸ் மட்டும் இருக்காது. நம்ம அண்ணாச்சி அங்கே போய் ஸ்டெடியாக நின்று சிரிச்சுட்டு இருப்பாப்ல, அப்படியே அவங்க ஒய்ஃப் மேலே ஏறி பேசுவாப்ல. ஃப்ரீஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அண்ணன் தான் ஃபேமிலி டாஸ்க்ல முதல் ஃபேமிலியை உள்ள அறிமுகப்படுத்துறாப்ல. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க, அண்ணனை வந்து கடைசி கொஞ்ச நாட்களாக உள்ள வச்சதுக்கான காரணமும் ஃபேமிலி தான். இப்போ அண்ணனை வெளியே எடுத்த பிறகு ஃபேமிலி டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போகிறது நம்ம அண்ணன் தான், ஓகேவா? மொத்தத்தில் அவங்க மேலே ஏறுறாங்க போல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசிட்டு கீழே போங்கன்னு நினைக்கிறேன். யார்கிட்டையும் இந்த நெகட்டிவ்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த இன்டர்வியூ பார்க்குறப்பவும் எனக்கு தெரிஞ்சு யார் மேலேயும் பெருசாக நெகட்டிவ் கொடுக்கல. ரொம்ப காமா, ரொம்ப கரெக்டான விஷயங்களை மட்டும் தான் கரெக்டாக எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. மொத்தத்தில் இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்க போது. இதில் என்ன பண்ண நீங்க அன்ஃபேரா பாக்குறீங்கன்னா, இன்னொரு சைடு அன்ஃபேர் பாக்குறேன். என்னன்னா, ரஞ்சித் அவர்கள் இதுக்கு முன்னாடியே போயிருந்தா நல்ல கண்டஸ்டன்ஸ் யாரா உள்ள இருந்திருப்பாங்களோ எனக்கு தோணுது. அப்படி யாரு போற நல்ல கண்டஸ்டன்ஸ்னா, எடுத்துக்காட்டுக்கு வீட்டுக்குள்ள ஏதோ சின்ன சின்ன கண்டென்ட் கொடுத்த சாச்சன் அவர்கள் மாதிரி ஆட்கள் கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருந்திருப்பாங்களோ எனக்கு தோணுது. ஆனா அவங்களுக்கு ஓட்டுகள் இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணன்னு கேட்டீங்கன்னா, அதான் சொல்றேன், ஓட்டுகள் இல்லாத ரஞ்சித் அவர்களை இவ்வளவு நாள் கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா ஓட்டுகள் இல்லாத சாச்சன் அவர்களை அப்பவே எவிட் பண்ணிட்டீங்களா? ஸோ அதை நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்பவே ஒருவேளை ரஞ்சித் அவர்கள் வெளியே போயிருந்தா இன்னும் வேற யாராச்சும் உள்ள இருந்து கொஞ்சம் கண்டென்ட் தான் கொடுத்துருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது ப்ரோ. சிம்பிளா சொல்லிட்டா, வெளியே போன நிறைய பேரை கம்பேர் பண்ணும்போது ரஞ்சித் அவர்கள் பெருசா கண்டென்ட் கொடுக்கல ப்ரோ. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் இந்த இடத்துல ரஞ்சித் அவர்களை குறைச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க. கண்டென்ட்டா பார்க்கும்போது ரஞ்சித்ல இருந்து கண்டென்ட் கிடையாது, ஓகேவா? ரஞ்சித் அவர்கள்ட்ட இருந்து கண்டென்ட்டே கிடையாது. அந்த பேசஸ்ல நான் யோசிக்கும் போது ஒருவேளை ரஞ்சித் அவர்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வெளியே போயிருந்தா யாரோ ஒருத்தர் உள்ள இருந்து அவங்களுக்கான கண்டென்ட் கொடுத்துட்டு மேபி இந்த வாரம் அவங்க வெளியே போயிருந்துக்கலாம். ஒரு 2-3 வாரங்கள் அவங்களுக்கான கண்டென்ட் உள்ள இருந்திருக்குமே தான் நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ ரஞ்சித் அவர்கள் எவிக்ட் ஆகிறாங்க. ஒரே ஒரு எவிக்ஷன் தான், 2 எவிக்ஷன் கிடையாது. நான் இதை வெள்ளிக்கிழமை நைட்டே சொல்லிட்டேன், ஒரு எவிக்ஷன் தான் இருக்கும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்லுவோம் ப்ரோ. இப்போ நான் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் ப்ரோ, கவலைப்படாங்க சரியா? ஸோ நான் அடுத்த வாரம் யார் எவிக்ட் வேணா கேளுங்க, டப்புன்னு அடுத்த வீடியோல போட்டு விடுறேன், ஓகே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க. நீங்க சொல்லுங்க, இப்போ 12 பேர் உள்ள இருக்க போறாங்க. 12 பேரை வச்சு ஃபேமிலி டாஸ்க் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சரி, ஃபேமிலி ரவுண்ட்ல எந்த ஃபேமிலி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இந்த ஃபேமிலி வந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ப்ரோ, இந்த ஃபேமிலிக்காண்டி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னா எந்த ஃபேமிலியை சொல்லுங்க சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் வந்து ஒரு 3 ஃபேமிலிக்கு வெயிட் பண்றேன் ப்ரோ. 3 ஃபேமிலி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான், சரியா? நான் எந்த இதுக்கும் சொல்ல. ஒன்னு ஜாக்லின், 2வது முத்துக்குமரன், 3வது ஜெஃப்ரி, ஓகேவா? ஜெஃப்ரி ஃபேமிலி, முத்துக்குமரன் ஃபேமிலி எதுக்குன்னா, எனக்கு அவங்க 2 பேர் ஃபேமிலி ஸ்டேஜில் ஏறும்போதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. முக்கியமாக முத்துக்குமரன் அம்மாலாம் ஒரு மாதிரி கண் கலங்கி பேசினது, முக்கியமாக ஜெஃப்ரிக்கான அம்மாலாம் கண் கலங்கி உட்கார்ந்துருந்தாங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க தனக்கான அம்மாவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேருக்கான அம்மா வந்து பெருசாக கேமரா கூட பார்த்துருக்க மாட்டாங்க, கேமராட்ட எப்படி பேசணும் கூட தெரியும். ஸோ அவங்க உள்ள வந்து என்ன மாதிரி இன்னசென்ஸ் காட்ட போறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும், ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த ஜாக்லின் என்னன்னா, ஜாக்லினுக்கான பேரண்ட்ஸ் யாரா உள்ள வந்து, ஜாக்லினுக்கான ஃப்ரெண்ட்ஸோ யாரா உள்ள வந்து ஜாக்லின் கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போனோம். உன்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குதுமா, உன் கூட இருக்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிட்டு போன நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுக்கு கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.